ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மருத்துவ குணம் மிக்க வாழைப்பூ தாங்க. அதில் வடையும் பொரியலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் 3 வாழைப்பூ வடை வச்சுக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பூ பொரியல். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குதிரைவாளி தயிர் சாப்பாடுங்க. ஆல்ரெடி என் சேனலில் வரகரிசி தயிர் சாப்பாடு போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. வரகரிசி தயிர் சாப்பாடு மாதிரி அதே மெத்தடில் தான் குதிரைவாளியும் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, கஷ்டமே கிடையாது. நான் செய்கிற மாதிரி க்ளீன் பண்ணுங்கள், சீக்கிரமாக பண்ணிடலாங்க. வாழைப்பூ துவர்ப்பாக இருக்குதுன்னு யாரும் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக துவர்ப்பாகவே இருக்காதுங்க. இதே மாதிரி நீங்கள் வடையும் பொரியலும் செஞ்சு பாருங்கள். வாழைப்பூ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. வாழைப்பூவோட மருத்துவ குணம் நம்மளுக்கு யாருக்கும் தெரியறது இல்லைங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா ஃபுல்லாக கருப்பாயிருங்க கையெல்லாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. உள்ள பூவில் ஒரு நரம்பும் ஒரு இதழ் மாதிரி இருக்குங்க. அது ரெண்டையுமே எடுத்துடணுங்க. இந்த ரெண்டையுமே கண்டிப்பாக எடுத்துடணுங்க, இல்லைன்னா வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வரும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை காட்டினங்க, அது உங்களுக்கு தெரியலைன்னா 2வது தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்பை தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பருப்பை 2 தண்ணியில் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பூவை எல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உள்ளே இருக்கும், இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி கழுவுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் வாழைப்பூ கருக்காது. பாதி வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஊறின கடலைப்பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு இதே மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் காயப்பொடி. வாழைப்பூவை போட்டுக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாது. திரும்பவும் நல்லா புளிஞ்சே போடுங்க. தண்ணி ஊற்றாமல் வாழைப்பூவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பில் இருக்கிற ஈரமே போதுங்க, அதுலேயே நம்ம நல்லா அரைச்சிடலாம். கடலைப்பருப்பு வாழைப்பூ எல்லாமே நல்லா அரைப்பட்டுடுச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி போட்டுக்கோங்க, பொடியாக கட் பண்ணது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து அரைச்சி வச்ச வாழைப்பூவை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டோம். சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி வடை மாதிரி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. எல்லா வாழைப்பூ வடையும் பொரிக்க ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் வச்சு பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வில் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிடுச்சுங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். மிதமான சூடுலேயே இருக்கட்டும். பொரிக்கும் போது அடுப்பை கம்மியாக வச்சே பொரிங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகுங்க, நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 4 பூண்டு போட்டுக்கோங்க. 1 கப் துருவிய தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி குக்கரில் 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவி போட்டுடலாம். அடுத்து பாதி நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை அதில் போட்டுடலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுடலாம். 1/2 டம்ளர் மிக்ஸி ஜாரை கழுவி இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. அவ்வளோதான்.
மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டால் தான் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. ப்ரௌன் ஆயிடுச்சு. வேக வச்ச வாழைப்பூவை போட்டுடலாம். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல். வாழைப்பூ வடையும் பொரியலும் கொஞ்சமும் துவர்ப்பே இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானம் லஞ்சுக்கு இது தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.